ஏங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்க? நாலு பேர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கேன். என்கிட்ட நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி தாங்க. கண்டிப்பா நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி. உங்களை பார்த்து ரொம்ப 10-20 நாள் ஆகுது. ஏங்க அப்படி சொல்றீங்க? நான் 4 நாள் ஆச்சு. வயசுக்காரங்க நல்லா இருக்கீங்களா? வணக்கம். அஜய் வணக்கம். எங்களை வாழ வைக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்ப ஆரம்பிச்சிருமா? எல்லாம் மறுபடிப்பு முதல்ல இருந்தா. ஹாய் எவ்ரிவன், ஹாய். டெஸ்ட் பண்ணுங்க. என்ன செக் பண்ணுங்க? டெஸ்ட் பண்ணுங்க. மாமா இது போனமான்னு இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். ஆமா தொடங்க. வலியுது இருக்குது, வலியுது. அவருக்கு ஊத்துது நிறைய இருந்தா வலியும். அப்படியாங்க? பார்த்து அப்பப்ப தொடச்சுக்கங்க. பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி
அதுக்குதான் அந்த இடத்துல அந்த பள்ளம் அரைக்குது தள்ளுது வெளியே தள்ளுது இருந்து நம்ம இங்க இருந்து காலத்தை ஓட்ட முடியாது எப்படியா கோயம்புத்தூர் மெட்ராஸ் நாடி போய் பொழைச்சிருவோம்னு கிளம்பி வாரு
ஐயே இதுவே வம்பா போச்சு. ஆமா. உன்னை செத்தாங்களா இல்ல பெத்தாங்களா பேண்டாங்களையா? வந்தோடனே லலலலன்னு பேசிட்டு இருக்கா. செஞ்சாங்களா வேண்டாங்களா? பெத்தாங்களா இல்ல பேண்டாங்களா? வேண்டாங்கன்னு என்னடா அது? என்ன ஒரு பொம்பளை மணிக்கு நீ மட்டும் திருத்தமான வந்து விழுந்தா? பிரியாதாட்ட வந்துருச்சுடா அரண்டு ஓடிட்டு இருக்க. நான் பாட்டுல வந்தேன் உன் முகத்துல முடிச்சிட்டேன். நான் பாட்டுல இடம் போய் பொழப்ப பாப்போம் நம்ம பொழப்ப ஓட்டிக்கிடுவோம் அப்படின்னு வந்தேன். உன் வாயில ஏதோ வச்சு தேய்ச்சாங்க பொறுத்த உடனே வாய மூட மாட்டேறியே. ஒரு பொம்பளை மணிக்கு வந்து கிரிக்கெட் வந்து நீ பாட்டு வச்சிருக்க. யார் யாரியே இங்க என்ன பண்ணிருக்க? நான் யாரா இருந்தா உனக்கு என்னமா முதல்ல? இங்க என்ன வேலை உனக்கு? நான் பாட்டுல போகணும் வர நீ இங்க நினைக்கணும். நீ பாட்டுக்கு போய் இந்த பக்கம் போ இந்த பக்கம் போ இந்த பக்கம் போ. இந்த பக்கம் உனக்கு என்ன வேலை? நான் மத்தால் மாதிரி ஒரே ரோட்ல ஓடாது. வெரி ஃபுல் வெரி வண்டர்ஃபுல். அங்க ஓட்டா இடியாப்பா. ஏய் மொய்யாரா. ஏய் பொம்பளை புள்ள முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி பேசு. போட்டா தெரிஞ்சு போயிடும். இந்த அரட்டை மிரட்டல யாரா கேன போய் வருவேன் அவன்கிட்ட போய் ஓட்டணும். இந்த உருட்டல் மிரட்டல் கிண்டல் எல்லாம் கேலி எல்லாம் எங்களாச்சும் கேஸ் இருக்குன்னு ஒருத்தி வருவா அவள்கிட்ட வச்சுக்க. கேஸ் இருக்குனா வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு கேச்சரிக்கை வந்தவன் நீ தான்மா. கேனச்சரிக்கை அவன்கிட்ட என்கிட்ட வச்சுக்காத. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு என்னை பத்தி சொல்லுவாங்க. உன்னை பத்தி தெரியும். என்ன தெரியுது? போன இடத்துல தங்கிடுவா வீட்டுக்கு வர மாட்டான்னு சொல்லுவா. உன் ஜவியத்துக்கு பேசாமா உன் சவுதி பேசி நிக்காத. ஏ கார்த்தி பூந்தி மரியாதை பேசு கார்த்தி. விட்டாங்க வச்சுக்க பூந்தி. கார்த்தி நான் விட்டா கொட்ட தேய்ச்சு பாரு கார்த்தி. சும்மா அந்த ஆய் போய் மரட்டப்படாது. இந்த பாரு ஜவுரியத்துக்கு பேசப்படாது மகிட்ட. இங்க பாரு போடுற போல பொட்டி கலண்டு போகும். நீ உன் சௌரியத்துல என்னட்ட பேச நினைச்சுட்டு வந்துடாத. அப்படி கனவுல என்ன ஒண்ணு இருந்தாலும் நீ போயிரு வந்த வேலையை பார்த்துட்டு காத்து வருது. போ அம்மா மேட்டா போ. அடியே வெளிய ஜெயரவி படத்துல நடிச்சாங்க. எப்படி பேசணும் தெரிஞ்சுக்க எப்படி பேசணும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒழுங்கா பேசி நிக்கிறேன். பொட்டி கலண்டு போகும். நான் போற படம் கொட்டை தேய்ச்சி போயிடும். நரம்பத்து நரம்ப சுருங்கி நான் கிழக்க போய் நரம்பி விட்டுறேன், மேற்க போய் நரம்பி விட்டுறேன், தெற்க போய் நரம்பி விட்டுறேன், வடக்கு போய் நரம்பி விட்டுறேன். நடுவுல உள்ள நரம்ப உருவி எடுத்து ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். யாரு நான் கசக்கி புளிஞ்சு ஆனா போட இட்லிக்கு தொண்டாங்க பயமா. ஆனா போட பணியாரத்துக்கு பாத்துட்டு பயமா. ஆனா போட வீணா பண்ண என்னது கருவாட்டுக்கு. ஆனா போட நீ தானே கருவாட்டை கப்பிக்கிட்டு ஓடுன நீ. ஆம்பளை போட வர பேசப்படாது. அப்புறம் ஆம்பளை கத்துக்க. நான் பேசிக்கிட்டு போட கத்தால உள்ள கொட்டை குத்துஞ்சாமியா. என்னன்னா நமக்கு தெரியலையடா. தெரியாமதான் இருக்கணும். மரியாதை தேவை. உன் வேலை நீ பாரு. ஏன் பொழப்ப நான் பாப்பேன். என்ன நீ பாக்க விட நான் பாட்டு ஏன் வேலை உண்டு நான் உண்டு நான் பாட்டு நிக்கிறேன். என் பொழப்ப கெடுத்து விட்டேப்பா. நீ ஏன் பொழப்ப நிக்கிறீங்க? கோயம்புத்தூர் மெட்ராஸ் போய் எப்படியாவது பொழைச்சு பெயிண்ட் அடிச்சாது பொழைச்சிடும். இன்னும் ஒரு 10 பாட்டு பாடி எவ்வளவு அன்பளிப்பு வாங்கியிருப்பேன். அதை கெடுத்துட்டான். டவுசரை வச்சாது மாட்டியா நம்ம பொழப்ப என்ன டவுசர் விக்கிறியா? எதுக்கு டவுசர் உனக்கு? எதுக்கு உனக்கு டவுசர்? பெயிண்ட் வேலைக்கு போற முடியாது. பெயிண்ட் வேலைக்கு போற உனக்கு இங்க என்ன வேலை? இதேமா ரூட். என்ன ரூட்? இது உன் அப்பா பட்ட ரூட் அது. உன் ஆயா பட்ட ரோட்டா? உன் அண்ணன் பட்ட ரோடா? உன் தம்பி பட்ட ரோடா? அவங்க போட்ட ரோடு தானே. அப்படி ரூட்ல வந்து உன்னை பார்த்துட்டே வேலை எப்படி கிடைக்காது. நானும் ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலை கட்டுனேன். என்ன வேலை போட? என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. இப்ப என் பொழப்ப என்ன செய்ய போற ஏன் செய்ய போறேன்னு தெரியல. என்ன செய்ய போற? நான் பாட்டுக்கு நான் உண்டு நான் வேலை உண்டு இருந்தேன். இடையில வந்து குதா பண்ணி என்ன பண்ணி எனக்கு தெரியாது. தொடர்ந்து பேசாம என்கிட்ட தொடர்ந்து ஏன் பேசி நிக்காத. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து நிக்கிறேன். ஒழுங்கா போயிருந்து நான் என் வேலையை பார்க்கிறேன். என் பொழப்ப நான் பார்த்துட்டே இருக்கேன். நீ எங்க பாரியா? இந்த ரோட்ல இருந்து வேற ரோட்ல போய் பாரியா? என்ன பாட்டு? ஏத்துமா 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 இந்தமா 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 மண்டே போல இப்படித்தாண்டா வீட்டுல புடிச்சன்னு அடிப்பாவல. நம்மளே சத்தம் இருக்கிறவனே இந்த போர் ஓடலான்னா புடிச்ச மகிழ்ந்து அனுப்பேன். கம்பளம் ஓடுமா? கம்பு ஓட்டதான் கம்பளம் ஓடுமா? எப்படி சிரிச்ச கூட்டி வந்துருப்பாங்க. கம்பளம் ஓடு கம்ப கம்பளம் ஓட்டுதான் இந்த கதியா இருக்கு. ஆளு மண்டை பாரு எப்படி இருக்குன்னு. உனக்கு நேரம் ஆத்தாக்கெல்லாம் நாராம் ரொம்ப மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். நீல ஆம்பளையா? நீ ஆம்பளையாடா? நீ ஆம்பளையாடா? நீ ஆம்பளையான்னு கேக்குறேன். நீ ஆம்பளையாடா?
நீ என்ன ஆம்பாக்குற? ஆம்பளைன்னா ஒரு ஆம்பளை என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? ஒரு பொம்பளை அதை தூக்கிட்டு இதை தூக்கிட்டு அடிக்க வருது. ஏண்டா அது நெஞ்சில கைய வச்சு தள்ளுதுல, நீல ஆம்பளையாடா? ஆம்பளையாடா? என்ன செய்யணும்? நீ கைய வச்சு தள்ளாடுதாடா பொம்பளை? உன் பேச்சு மாதிரி மட்டும் ஏப்பா முந்தா நாள் புடிச்சான்னு சொன்ன டான்ஸ்கார பிள்ளை நெஞ்சை கொடுத்தாடுறான். நான் பாத்துக்கிறேன். வேகமா தள்ள சங்கத்துல 7500 ரூபாய். நீ பாத்துக்கிறோம் அண்ணனுக்கு பாத்துக்கிட்டே தான் நிக்கிறேன். அம்மா நீ எப்படி தள்ளுறான்னு பாக்குறதா இல்லையா? பாத்துக்கிட்டாரே சங்கத்துல. நீ வேணா தள்ளி பாரு. 7000 ரூபாய் சரி, 500 ரூபாய் இருக்குது தலைவருக்கு. தலைவருக்கு தண்ணி சாப்பிட வாழ்க்கையே இப்ப அப்படித்தான் ஆயிடுச்சு. தைரியத்தை தள்ளி பாரு. உன் நெஞ்சில உள்ள மஞ்சா பத்து எடுத்துறேன். தள்ளி பாரு பாப்பா. என்னை பத்தி உனக்கு தெரியாது தம்பி. என்ன பத்தி உனக்கு தெரியாதுடி தம்பி. பெரிய லொப்பம் இந்த பையன். நான் டீசெண்டா இருக்கேன். தப்பா பேசிட்டீங்க. யாரு? நானா தப்பா பேசுறேன்? நீதான் ஆளை வந்து இடப்பட காட்டி உனக்கு தெரியாது. 100 வந்து கேட்டு பாரு. நான் எப்படி ஊர்ல சொல்லுவாங்க. ஐயோ தூக்காத பையனுக்கு மண்ணாடுறாங்க. காட்டி தெரியுதா? ஒரே மூத்தர ஏய் தெரியுதா? யாரு என்ன தூக்குமா? இன்னும் தூக்குடாதான் தெரியும். என்ன தூக்குனா ஊருக்கே தெரியும். என்ன பத்தி தெரியுதா? என்ன பத்தி தெரியுதா? என்ன பெரிய தெரியுதா? எல்லாத்தையும் நீ செஞ்சு என்கிட்ட வந்து பேசி நிக்கிறேன். மாப்பிள்ள தெரியுதா? உங்களுக்கு தெரியுது மாப்பிள்ள? தெரியுதா தூக்குற இந்த பிள்ளையோட உங்களுக்கு நல்லா தெரியுது. தெரியுதானே? முகத்தை பார்த்து பேசு. வேறதான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. நான் முகத்தை பேசி நிக்கிறேன். பார்த்து பேசி நிக்கிறேன். என்ன பார்க்கல உனக்கு சிரிப்பா தெரியுதா? நீ நல்லா ஆண் வர்க்கத்தை எங்க வர்க்கத்தை மட்டும் நீ எப்பவும் தவறா நினைக்க கூடாது. ஏன் வர்க்கத்துல எங்க வர்க்கம்லாம் பொறுமை பொக்கிதான். அமைதியா இருக்கான். பொறுமையின் பொக்கிஷம் மனசாட்சி. எங்க தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க பாரு. பொறுமையின் பொக்கிஷமே அவங்கதாயா சொன்னது. என்ன விஷயத்த சொல்லு. 3 வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. உங்க வர்க்கத்துல ஒரு விஷயத்த சொல்லு. முனியராஜ் கொண்டாட்டிய தங்கராஜ் வச்சிருக்கோம் இப்ப சொல்லு. விடிய முன்னே சிங்கப்பூர், சீனா, துபாய் போயிடும். அப்படி இல்ல. என்ன ஒண்ணு ஒரு கட்டிங்க காட்டு கட்டிங் கூட போச்சுன்னா தங்கராஜ் கொண்டாட்டி நான் தாண்டா வச்சுக்கோங்க. நாங்களா காட்டி கொடுத்துருவாங்க. ஆம்பளை நாங்க அந்த மாதிரி சொன்னாலும் ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது நாங்க தான். ஒரு குடும்பத்தை நினைச்சா பிரிச்சு வைக்கிறது நாங்க தாங்க. என்ன குடும்பக்காரங்க நாங்க. நாங்க அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வைக்கிறோம்னா பக்கத்து வீட்டு பொம்பளையாள்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அந்த கறி குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன அரைக்கணும் அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க இஞ்சி பூண்டை வச்சு மிளகாய் வச்சு நல்லா அரடி அப்படின்னு குழம்பு வச்சா அந்த ஊரே அப்படி கம்மாமன்னு மணக்கும். இப்ப கொண்டாட்டி குழம்பு வச்சா புருஷங்கார ஊருக்கு கிளம்பிடுறேன். நான் இங்க இருக்கல. நீங்க எங்களை குறை சொல்லி மட்டும் நீ எங்க வீட்டுக்கு என்னைக்கு நீ வீட்டுல வந்து சாப்பிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுற. உனக்கு வீட்டு ருசியை பத்தி தெரியுமா? உனக்கு நீ வீட்டு ருசியை பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஒரு நாள் வீட்டுல வந்து சாப்பிட்டு நீ வைக்கிற ரசமே விஷமா இருக்கு. அப்புறம் எப்படி நான் வீட்டுல வந்து சாப்பிட்டு தெரியும்? புருஷனுக்கு எவ்வளவு ஆசாசனம் சமைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? நீ என்ன கறி என்ன அது என்ன இது என்ன? ஆமா நீங்க ஆமா நீங்க புருஷன் சமைச்சு வச்சிருக்கோம். நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷன் தூங்கிட்டு இருந்தா காலையில 4 மணியை போல எந்திரிச்சு புருஷன் காலையில தொட்டு கும்பிடுவா. கணவனே கண்கண்ட தெய்வம். இப்ப நீங்க அப்படியா இருக்க? புருஷன் தூங்குறா எட்டி மிதிக்கிற முண்டை. ஐயா அப்படியே கிடையாதுங்க. ஏங்க இப்ப நாங்க தூங்கி எந்திரிச்சு கும்பிடுறோம். காலைல தூங்கி எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தாலி எடுத்து தொட்டு கும்பிடுறோம். ஏன் கேக்குறீங்களா? தாலி இருக்கா புருஷன் அழுத்துட்டு போயிட்டாங்கிற ஒரு பயத்துல நாங்க தொட்டு கும்பிடுறோம். நாங்க எதுக்கு எல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்குதான். ஆம்பளை குடிக்கிறோம் முதல்ல குறை சொல்லி வராங்க. நாங்கெல்லாம் குடிச்சதுனாலதான் ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க. புருஷங்கார வேலைக்கு போயிட்டு வர்ற புருஷனை வாங்குங்க, உட்காருங்க, பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க. நாங்க நேற்று வேற 9 பிள்ளையோட எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி காலையில அமைக்கிறதே மரியாதை. நீ புருஷனை கூப்பிடு வா இந்த தின்னு அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழந்தை உறந்து குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க. அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழந்தை உறந்து 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் கொடுத்தாங்க. நான் செத்த பால் குடிப்பேன், செத்த விளையாடுவேன், போய் பால் குடிப்பேன், ஓடி விளையாடுறது. 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் குடிச்சோம். இப்ப அப்படியா இருக்கு? குழந்தை வந்து 5 நாள் பால் கொடுக்குற 6ஆம் நாள் எடுத்து வாயில வச்சிருக்க பாட்டுல. அப்ப வச்ச பாட்டு தான் மங்காளி பாலக்கட்டையில பாட்டோட பாட்டுல அதுதான் உள்ள இருக்கிற சரக்குதான் மாறுது வயசுக்கு தகுந்த மாதிரி. அப்பதான் எங்க தாத்தாக்க மாறலாம். அவங்களுக்கு எவ்வளவு பெருசு தெரியுமாங்க? அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அப்படி அவங்களுக்கு அவ்வளவு பெருசு இருந்துச்சு. கம்பு சாப்பிட்டா கம்பா நின்றுச்சு. என்ன
கேழ்வரகு சாப்பிட்டா கிளம்பி நின்றுச்சு. என்னதியா சத்து மீசா சொன்னையா உடற்பயிற்சிமா குழம்பு ரத்தம் அப்படி இருந்துச்சு. மீசா சொன்ன அப்பதான் தாத்தாவுக்கெல்லாம் மீசத்தை பெருசையா முறுக்கி விட்டாங்கன்னா அப்படியே வீரன் அவர்தான் வீர அப்படி இருக்கும். அப்போதான் தாத்தாவுக்கெல்லாம் 8 முழம் 9 முழம் ஏன் விஷயம் பாரு பென்சில் வச்சுட்டு தான் ஒரு ஆம்பளை 15 ரூபா கண்மை ஒண்ணு பாதி இங்க இருக்கு பாதி எங்க நீ தான் சொல்ற முத்தம் கொடுக்கற மசில புடுங்குது குத்துதுன்னு பாதி மீச இருக்கு பாதி மீச காணோம். சேரி முன்னதான் அப்போதான் தாத்தாவுக்கு 8 முழம் 4 முழம். இப்பெல்லாம் என்ன கட்டுறீங்க வேட்டை கட்டிட்டு காலை தூங்கி தெரிஞ்சோன்னா நீராகத்தை குடிச்சிட்டு ஏற்கனவே தூக்கிட்டு மாட்டை ஓட்டிட்டு வயலுக்கு போவாங்க வேலைக்கு. இப்போ நீங்க எங்க போறீங்க தூங்கி இருந்துட்டு ஒயிட் சாப்பிட போறீங்க. உங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கறாங்க சொல்லாத. அப்பலாம் நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷன் பேரே சொல்ல மாட்டார். அன்னைக்கெல்லாம் ஆண்டாவூர் நீக்கு போய் அந்த அம்மா கேக்குற அம்மா உங்க வீட்டுக்கார பேர் என்னன்னு மேல இருந்து விழுகும்ல மேல இருந்து விழுகும்ல மேல இருந்து விழுகும்ல என்ன மேல இருந்து மேல இருந்து விழுகும்ல சாமியை காமிச்சு அவரு மலைச்சாமியா. உண்மையிலங்க புருஷன் பேரு மலைச்சாமியா. இப்ப நீ புருஷன் பேர் சொல்லி கூப்பிட மாட்டே குமார் வாடா இல்ல புருஷன் பேர் சொன்னா புண்ணியம் உண்டாகுமா? யார் சொன்னது? இப்ப சொல்லிக்கிறாங்க எல்லாம் புருஷன் பேர் சொன்னா புண்ணியம் உண்டாகும். நீ எந்த நேரம் புருஷன் பேர் சொல்ல அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவேன். இங்க இருக்க முடியாத மரியாதை கருத்துவா அப்படி இடத்துல என்னமோ அடிக்க யாரை பார்த்துட்டு இருக்கேன் உங்க யார் இந்த வண்டா மரியா மங்காளி எங்க போச்சு போறாப்ல இங்க உங்க யாருக்கு பாக்குறீங்க உங்க யாருக்கு எடுத்து சொல்லுங்க மாமா மாமா நீ மாம்பழம் வைக்கிற உன்னை என்ன சொல்றேனா எலும்பிச்ச பழம் வைக்கிற இல்ல நான் மாம்பழம் தான் விக்கிறேன். அம்மா நாயமா சொல்லணும் மத்த பிள்ளைய சொன்னாவனா ரைட் கார்த்திகை அன்னைக்கு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு தர்பூசணி அது தர்பூசணி தான். ஏய் நேத்து நாங்களும் தடுப்பூசி தான் வியாபாரம் பார்த்தோம். ஆமா நேத்து விஜய் வந்துச்சு அது தர்பூசணி இல்ல பலாப்பழம். கார்த்தி கூடையில வச்சு மூடி இருக்க உங்களுக்கு தெரியாது. நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க. ஆமா அம்மா நானும் பல தொழில் பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு தொழிலோட ஒத்து வரல. சரி இப்ப என்ன பண்ற? இப்போ தொழில் இறங்கி இருக்கேன். என்ன வர? பூட்டுக்கு சாவி போடுறது. ஏப்பா அச்சச்சோ நம்ம வேலைய போச்சு நீங்க வந்தது. என்ன சொல்ற? ஆமாண்ணே பூட்டுக்கு சாவி போடுறது. தம்பி தம்பி என்னண்ணே ஆளை தேர்றவியா? அந்த ஆளு இப்ப நீங்க நீதானா? நீங்க முதல்ல கடைக்கு போயிட்டு சாவி கேட்கணும். சரி நேர டோர் டெலிவரி. தம்பி தம்பி எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல தம்பி. சரி எங்க பாட்டி விட்டு பூட்டு உங்க பாட்டிக்கு எங்க ரொம்ப வருஷமா உங்க பாட்டியே கிடக்குது அந்த வீடு. உங்க பாட்டிக்கு பூட்டுக்கு எங்க தாத்தா தான் சரியா வருவாங்க. உங்க பரம்பரையேற்ற சாவி வருவது இல்லனா எங்க சாவி வருவதுல எங்க குடும்ப பேமஸ்ங்க. ஆஹா தம்பி உங்க பாட்டல வந்து கார் வச்சு கூட்டு போக முடியாது. எப்படியாவது நீ வந்து ரொம்ப நல்லா பூட்டு சும்மா கிடக்குங்க சாவி இல்லாம துருப்பிடிச்சு போகுது. அம்மா நீங்க நமக்கு 6 சாவி இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாமா நீங்க நேரத்தை நேரம் திறந்துக்கலாம். எனக்கு ஒரு சாவி இருந்தா போதுங்க. ஒரு சாவினா தொலைஞ்சு போயிடுமா? புழைக்க தெரியாத பிள்ளையா என்ன சொல்றீங்க? இந்த காலத்துல புழைக்க தெரியாம இருக்க நீலாம் எப்படி புழைக்க போறியா? என்ன சார் எப்படி புழைக்க போறியா? அதாங்க தெரியல. உங்க வேலை நீங்க பாருங்க. ஆமாங்க பாப்பங்க. அரிசி விசிலுக்கு ரத்து சிந்தாய் பொட்டு வைத்து அம்மா வாமா அம்மா வாமா வாமா அட வாமா வாமா நெசமானி செஞ்ச பாபோ தேன்மொழி பூங்கொடி காளியம்மா நிஜம்மா ருக்குமணி. நம்ம சொந்தக்கார பொம்பளையாளு கட்டப்புள்ள முட்ட புள்ள கருகமணி மகிமையில் மன்னா என்ன சொன்னாங்க அதங்கிற ஓரமா நண்டு முடிக்க அடிவாரி புள்ளே ராசாத்து
வச்சிருக்க ரோசாப்பு அது ஊட்டியிலே வாங்கின வேறு அறிய மாட்டேன்னு சொல்லாதடி மாட்டேன்னு சொல்லாதடி அழித்திருக்க மனசு அழித்திருக்க மனசு படம் வாங்கிக்கடி கோபப்படாம வாங்கிக்கடி அடியோ ராசாத்தி வச்சு வச்சு வந்து போற மச்சா எப்ப வர போற மச்சா எப்ப வர போற பாபா முத்தந்தர மல்லிப்பு அவன் 30,000 மிருகத்தை திண்டமா வைக்க போறேன். மானே உள்ள தானே எண்ணி நானே பாடுறேன் மானே உள்ள தோனே எண்ணி நானே பாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ பாரு ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ அதனால புதுசா 1.5 லட்சம் பற்றி வாங்கின தம்பி நீங்க மறுவரைக்கும் சிங்கப்பூர் தான் போகணும். அண்ணனுக்கு தம்பி படம் இருக்கிறது அப்படி இல்லப்பா சொல்லாத ஒத்து வராதுங்க. என்னன்னா நான் பாப்புனா நீங்க பாப்புனா அப்பா ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க வேண்டியது. கலர் கலரா மைய பூச்சி கலக்கலாம் சுந்தரியே என தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே
நல்லா பாருங்க. நீ நல்லா ஆடுங்க பாருங்க. This is love. What is this? My தும்சே பியாக்கத்தி. Hayo biwo. ஆய் வருதா? Hayo biwo. Hatma bisha. ஓஹையா. ஐயோ பெரிய லூச்சு முட்டையில வந்து மாட்டிக்கிட்டே. ஏய் இப்பதான் தெரியுமா? இங்க போகண்டிலு. What? It is கொலவரி. நான் ஜகத்திலே முடிய மாட்டேன். நீ இப்பதான் தெரியுமாக்க? மேலே लिए ती मुस्त का. இல்ல எங்க ஊருக்கு போய்ட்டா. ஓகே நான் மேரேஜ் பண்ணி मेरा ठिकाना ஓஹையா. ஓகே தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஓகே ஆகல. உங்களை காதல் பண்ணலாம் இருக்கு. ஓ ரன் பண்ணிட்டு இருக்கியா? I too love. டூ லவ்னா ரெண்டு புருஷனா? ஐயா இங்க வாங்க. ரொம்ப நல்லா வந்து சொல்லிட்டாங்க உங்க ஊர்ல. லவ்னா ஐயா. அதான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்க ஊர்ல சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லவன்னு. நானும் லவ் பண்றேன்னு சொன்னாங்க. டூ லவ்னு சொன்னா அப்ப ரெண்டு பேரும் லவ்னு சொல்றீங்க. டூனா பிடிக்காதுன்னா உங்களுக்கு? உங்களை காதல் பண்ணலாம் இருக்கு. பண்றீங்களா? காதல் எப்படி காதலிமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஹலோ காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோண்டுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோண்டுமா? கே பழனி கே முருகன் அன்புறவங்க சார்பாக எனக்கு 501 ரூபாய் என்பதை பிடித்து முருகேசன் கே பழனி முருகேசன் அன்பனார் சார்பாக எனக்கு 501 ரூபாய் என்பதை பிடித்து பெருமைப்படுத்துகின்றார். உங்களுக்கு 300 ரூபாய், பக்கம் மேலுக்கு 200 ரூபாய். அப்படியே தம்பி 500 ரூபாய் இல்லை முதல்ல
எனக்கு அன்பை பற்றி பெருமை பற்றி அன்பு யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் காதல் சொல்லிட்டேன். உங்க காதல் எப்படி காதல்? நீங்க சொன்னீங்க பாருங்க காதல். ஆமாடா. அந்த காதல் இல்லாதது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நானும் உங்க லவ் பண்ணலாம்னு நினைச்சேன். நம்ம வீட்லயும் சும்மா தான் இருக்காங்க 2 பேருமே. வா சரிங்க. உங்களை எப்படி பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி காதல்? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் தினம் தினம் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இப்படித்தான் நம்ம காதல் காதல் பண்ண சொல்லிட்டு இந்த பிள்ளைய பாட்டுல காலையில சொல்லிக்கிறாம போயிடுங்க. ஆனா எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். இந்த தாயினுடைய செயலை எதற்கெல்லாம் பயன்படுகின்றது? வேணா பள்ளி வயலை சேர்ந்த எம் தங்கராஜ் அருமை அன்னார்கள் சார்பாக இங்கே பபுனா நடித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி எம்பி எந்த ஆறாத்துக்கு எம்பி தான் வந்து எம்பி கார்த்திகராஜ் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பா வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அன்புனாக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த புள்ள போனா போட்டுமையா எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். தாயினுடைய செயலை எதற்கெல்லாம் பயன்படுகிறது? தாய்க்கும் பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம். ஆனா எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். தாய்க்கு பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம். பொண்டாட்டி என்ன செய்வா? புருஷங்காரன் வேலைக்கு போயிட்டா பாக்கெட் தடவி பாப்பா காசு இருக்கா இல்லையா அப்பா எழுவா காசு இருந்தா எடுத்துக்கிடுவா, காசு இல்லைன்னா கேணிக்குள்ளேயும் பிடிச்சிடுவா, வேணுக்குள்ளேயும் பிடிச்சிடுவா. இது தாய் புள்ள சாப்பிட்டா நான் சாப்பிடல வயிற்ற தடவி பாப்பா. எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல குட்டி கட்டி தூங்க துளி கட்டியாட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்டு
பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் சித்தாலும் என்ன பொத்தே வேணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும் அக்கா ஒன்று ஆதாயத்தை போல அக்கா ஒன்று ஆதாயத்தை போல துக்கி கட்டி தூங்க துதி கட்டியாட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு பழகவட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் நீச்சல் பழகினாலும் நந்தேரதாரே பண்ண பூஞ்சோரதாரே எடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினாலும் ஒன்றேலோடே மண்ண பூஞ்சோரதாரே பெருந்தரவில்லையானா அடுத்து கிடந்தாலும் ஒன்றேலதாரே பூஞ்சோரதாரே இவசில காய்போ கண்டு கொண்டு பாதையை நாட்டும் பாதையிறக்கி இறக்க தன்னை சக்கரையாயிற்றோ அந்த போல தோழி கட்டி ஆடு முடிக்க கட்டு கலகவட்ட பார்த்தாலே கேட்கவே தோணும் என்ன போட்ட வேணும் விளக்கு பொத்தாயோ அத்தாவும் சேர அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேர அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்கள் துணி கட்டியாரே மட்டுள்ள மீன் கொடுக்க அப்பனுக்கு பலதவட்ட போட்டோல கேட்டலுக்கு காலையில் போத்த வேணும் காலையில் போத்த வேணும் காலையில் போத்த வேணும்